இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்ற அந்த வாழ்க்கையை இறைவன் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்ற அந்த உணர்வை பெறாத நிலையில் அப்பொழுதும் மனிதர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். இன்றெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு காரணம் நம்மை அறியாமலேயே ஒரு நாள் பொழுதில் ஒரே ஒரு சனம் மற்ற மனிதர்களை விட்டு விலக்கிக் கொண்டு சுகமாக வேண்டும் என்று இறைவன் கொடுத்ததை ஆம் வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டேனே, அந்த ஒரு சில வெளிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் மறந்து மாசைகள் உங்களுடைய கைகால்களுடைய இயக்கம் இவைதான் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். இங்குதான் இறைவன் கூறுகின்றான், நிச்சயமாக மனிதர்கள் நன்றி கற்றவர்களாக இருக்கின்றார்கள். இறைவன் கூறுவதை கேளுங்கள். 11 அத்தியாயம் 9வது வசனம். நாம் நம்மிடமிருந்து நல்லருளை மனிதன் சுவைக்கும்படி செய்கின்றோம். அருள் உங்களுடைய மருந்துகளும் மாத்திரைகளும் உங்களுடைய முயற்சிகளும் உங்களுடைய அறிவும் அருள் அல்ல, வெறும் பொருள். கடந்த கால வாழ்க்கையினுடைய ஒரு அறிவு, செத்த கால வாழ்க்கையினுடைய அறிவு. இறந்த காலம் உங்களை வாழ வைக்காது, இறந்த அறிவும் வாழ வைக்காது. நாளைய வாழ்க்கைக்கு நம்பிக்கை ஒன்றுதான் ஒரு நல்லறிவை தவிர வேறு எதுவும் கிடையாது என்பதை அறியுங்கள். அந்த நம்பிக்கையை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நம்பிக்கை விருப்பமாக இருக்க வேண்டும். நம்பிக்கையில் சந்தேகம் வந்துவிட்டால் விருப்பம் இருக்காது. ஒரு கிஃப்ட் பாசட் இருக்குது, அழகான விஷயம் இருக்குது. அல்ல கிஃப்ட் வந்ததுக்கு நம்புவோம், உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. அதே மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்கப்பட்டிருக்குது, அது எந்த விதத்தில் அது உங்களுக்காக உருவாகும் என்பது தெரியாது. அந்த கிஃப்ட் என்பது உங்களுடைய மனப்பூர்வமாக எதை பார்க்க முடியாதோ அது உங்களுடைய செய்தியாக இறைவனிடமிருந்து அறிவிக்கப்படுகின்றது. சுகமாக வாழுங்கள் என்று. இணை வைத்து வாழாதீர்கள். பெற்றோர்களையோ மனைவி மக்களையோ உங்களுடைய தொழிலையோ உங்களுடைய பேங்க் பேலன்ஸையோ நம்பி வாழாதீங்க. இவ்வளவும் இருப்பதற்கு காரணம் இறைவன் கொடுத்தது தான். ஏன் இறைவன் கொடுத்தான்? நீங்கள் உங்களை அறியாமலேயே கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் செல்லாமலேயே, நமாஸ் படிக்கிற ரூம், பூஜை ரூம், ஜபம் பண்ணுற ரூம் உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்களா, அங்கும் செல்லாமலேயே பல நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலைகளில் இறைவனை நீங்கள் உங்களை அறியாமலேயே நினைவிக்கப்பட்டீர்கள். அவன் உங்களுக்கு நினைவளித்தான், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டீர்கள். கொஞ்சம் பணிவும் கொஞ்சம் பயமும் இருந்தது. அதன் காரணமாக ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தொழுகை முறையை கொண்டோ கும்பிடுதலை கொண்டோ நீங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய அங்க அடையாளங்களை கொண்டு அதை கொண்டு நீங்கள் வாழவில்லை. உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் வாழ வேண்டும். சத்தியமான வாழ்க்கை அங்கே இருக்கின்றது. அந்த உள்ளத்திலிருந்து வெளியேறிவிட வேண்டாம். நீங்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வதற்காக இல்லை, பயபக்தியோடு வாழ்வதற்காக. எதற்காக? உங்களுடைய உயிர் பிரியமே அந்த நேரத்திற்காக. என்னுடைய உயிர் பிரியம் எப்பொழுது? என்னுடைய இந்த உலக வாழ்க்கை முடியும் பொழுது. உங்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற உங்கள் உள்ளத்தில் இதற்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று நிச்சயமாக இறைவன் அறிவித்திருக்கின்றான். சத்தியம்தானே? நீங்கள் இந்துவாக இருங்கள், முஸ்லீமாக இருங்கள், கிறிஸ்தவர்களாக இருங்கள், உங்களுடைய உள்ளத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது இதற்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. நரக வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கை. என்னுடைய செயல்களுக்கான கூலி கொடுக்கப்பட இருக்கின்றது. அந்த வாழ்க்கை நிரந்தரமானது என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். வேதத்திலிருந்து அல்ல, இறைவன் அறிவிப்பிலிருந்து நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சத்தியத்தை நம்புவதன் காரணமாகவும் தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு குறிப்பிட்ட சுகத்தில் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பள்ளிக்கூடங்களிலோ உங்களுடைய மூதாதையர்கள் சொல்லிக் கொடுத்தது கிடையாது. அந்த சத்தியம் ஒவ்வொருடைய மனதிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நன்மைக்கு நன்மை தான் கூடி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அதை நம்புகின்றோம். என்ன புண்ணியம் செய்தனோ எனக்கு இந்த வாழ்க்கை என்று சில சமயங்களில் நாம் மேற்கொள்வோம். நம்முடைய மனதில் இறைவனை நினைவு கொண்டவர்களாக நன்மைக்கு நன்மை கூறி நான் அடையவில்லை, இறைவன் கொடுத்தான். அந்த நன்மை என்ன? நியாயமாக நடந்து கொண்டிருந்தேன். அந்த நியாயத்திற்குரிய கூலி இன்று ஓரளவுக்கு சுகம் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் நீங்கள் அறியுங்கள், அநியாயமாக உங்களை பெருமைப்படுத்திக் கொண்டு வாடும் வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அத்தியாயம் 11:9. நம்மிடமிருந்து நல்லருளை மனிதன் சுவைக்கும்படி செய்கின்றோம். ஆனால் அவன் எண்ணிக்கொண்டிருக்கின்றான், என்னுடைய ஆற்றலை கொண்டும் அறிவை கொண்டும் உழைப்பை கொண்டும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக இது அநீதமானது, அநியாயமான எண்ணம். நீங்கள் நியாய உணர்வுகளிலிருந்து விலகிவிட வேண்டாம். இறைவனுக்கு அடிபணியுங்கள். நான் என்று உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு கேடு சமீபித்து விட்டது என்பது பொருள். பெருமை கொள்ள வேண்டாம். ஏதேனும் ஒரு காரியம் நல்லபடியாக நிகழ்ந்தால் இறைவனுக்கு நன்றியோடு தான தர்மங்கள் செய்யுங்கள். அதை விட்டுவிட்டு ஊருலகம் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ட்ரீட் கொடுக்காதீங்க. உங்களை பாராட்டக்கூடிய நிகழ்ச்சிகளில் நீங்களே உங்களுடைய பணத்தை செலவு செய்ய வேண்டாம். நீங்கள் சாதித்து விட்டீர்கள், குட் அச்சீவ்மெண்ட், கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று கூறக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னை நாசமாக்கிவிடும்.
ஒரு நல்ல காரியம் நிகழும் பொழுது தான தர்மங்கள் செய்ய வேண்டுமா, அல்லது நீங்கள் உங்கள் பெருமைக்காக செலவு செய்து மற்றவர் உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு போகிறதுக்காக வேண்டி நீங்கள் உங்களுடைய பணத்தை செலவு செய்வீங்களா? அப்படி என்றால் எப்பொழுது நான் ஒரு காரியம் சாதித்து விட்டேன் என்று பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பார்ட்டி வைக்கிறேனோ அப்பொழுது இறைவன் முத்திரையிட்டு விட்டுவிடுகின்றான், இதற்கான கூலியை அனுபவிக்க வேண்டும் என்று. இறைவன் ஒருவனுக்கே எல்லா புகழும் என்று அந்த ஒரு வார்த்தையை விட்டுவிட்டு எனக்கே எல்லா புகழும் என்று தன் பணத்தை செலவு செய்கின்றான். அவன் நல் அருளை சுவைக்க செய்ததற்காக வேண்டி இவ்வளோ பேர் இருக்கின்றோம். ஏன் ஒருத்தர் டெவலப்மெண்ட் கிடைக்குன்னு சொன்னால் அவங்க அந்த நேரத்தில் இறைவனை நினைவு கூர்ந்தார்கள், அவனை தவிர இல்லை என்று இன்னும் பல நேரங்கள் நினைவு கூர்ந்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் வழிநிறுத்தப்பட்டார்கள் இந்த ஒரு சாதனையை நோக்கி. அந்த நேரத்தில் சிலர் நியாயமாக நடந்து கொள்கின்றார்கள், சிலர் தங்களுக்கே அநியாயமாக பாராட்டு பெற வேண்டி வைபவங்களை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். அங்கு ஊரக மக்கள் எல்லாம் திரண்டு வந்து தன்னை பாராட்ட வேண்டும். ஆனால் அவர்களுக்கு தெரியும் இறைவன் ஒருவனுக்கு தன் அனைத்து புகழும் என்றும் தெரியும். தெரிந்த பின்னரும் அவர்கள் தடம் புரண்டு விட்டார்கள் பெருமையின் காரணமாக. நிச்சயமாக ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்து விட்டான். இந்த நேரத்தில் அவர்கள் எதனை கொண்டு அவர்கள் தங்களை புகழ்ந்தார்களோ புகழ வேண்டும் என்று விரும்பினார்களோ அதில் பெரும் கேடு வர இருக்கின்றது. இது சத்தியம், இது சந்தேகமும் இல்லை. பெருமை கொண்ட மக்கள் எந்தெந்த அமைப்பில் எந்தெந்த திசைகளில் பெருமை கொண்டார்களோ, எந்தெந்த சூழ்நிலையை கொண்டு பெருமை கொண்டார்களோ அந்த சூழ்நிலை நிச்சயமாக அவர்களுக்கு பெரும் கேடாக அமையும். வாழ்ந்து கெட்டவன் என்று பெயர் வரும். அவர்கள் வாழ்ந்து கெடவில்லை, கெட்டு வாழ்ந்தார்கள். அதுதான் சத்தியம். நம்பிக்கை கொண்ட மக்கள் உள்ளட்சத்தோடு வாழ வேண்டும், பயபக்தியோடு வாழ வேண்டும். இருக்கக்கூடிய சுகம் தவறிவிடக்கூடாது என்று விரும்புகிறால் பெருமையை விடுங்கள். நான் என்ற பெருமை விடுங்கள், நான் சம்பாதிக்கின்ற பெருமை விடுங்கள், நான் தான் காப்பாற்றேன் என்ற பெருமை விடுங்கள், நான் உழைத்து என் சொந்த கால் நிற்கிறேன் என்பதை விடுங்கள். சொந்த கால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தளர்ந்து போகும், பிறகு உங்களை காப்பாற்றுவது யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். யார் சொந்த கால் நிற்கிறேன் சொல்கிறாங்களோ அவ்வளோ பேருக்கு மிக கெட்ட வாழ்க்கை இருக்கிறது. கால்கள் நிற்க முடியாமல் அவங்க தரையில் விழுந்து கிடக்கும் பொழுது, ரிட்டையர் ஆகி கை கால்கள் இயங்காமல் சொன்னால் பேரலைசிஸ் இல்லை, வலிவிழந்து உழைப்புக்கு வழி இல்லாமல் ஆகும் பொழுது அந்த நாள் நினைப்பார்கள் எப்படி வாழ்ந்தேன், நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று. இந்த சூழ்நிலை ஏற்படக்கூடாது என்றால் இறக்கும் வரையிலும் நீங்கள் நடமாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ வேண்டும் என்ற அந்த அடிப்படை உள்ளட்சத்தை நிச்சயமாக ஒவ்வொரு மனதிலும் புகட்டியிருக்கின்றான். மறந்து போயிருந்தால் கூட இப்பொழுது கூறும்பொழுது எனக்கு இறப்பு நிகழும் வரையில், மரணம் என்னை கைப்பற்றும் வரையில் நான் என் கைகால்களுடன் வாழ வேண்டுமே என்ற அந்த அடிப்படை பயத்தை இறைவன் அமைத்திருக்கின்றான். மறந்து போயிருந்தால் கூட இப்பொழுது நான் சொல்லும் பொழுது ஆம் தேவைதானே என்று நீங்கள் உணரும் பொழுது அந்த பணிவையும் அந்த பயத்தையும் இப்பொழுது இறைவன் அங்கீகரித்துக் கொண்டான். இதன் காரணமாக அந்த நாள் வரும்பொழுது நிச்சயமாக நாம் முறைப்பட்டவர்களாக ஆகிட மாட்டோம். நம்முடைய காலமெல்லாம் கை கால்களோடு இயங்கி இறுதியாக நாம் மரணமடையுமே இன்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது இதனை இறைவன் அங்கீகரித்துக் கொள்கின்றான். அதன் பின்னர் நீங்கள் உங்களுடைய பெருமையில் ஆகிட வேண்டாம். இவ்விதமாக நல்ல அருளை உங்களை சுவைக்கச் செய்கிறான். ஆனால் நாம் பெருமை கொள்ளும் பொழுது இறைவனுடைய அடுத்த வார்த்தை, அவனை விட்டும் நம்முடைய அருளை நீக்குகின்றோம். அதன் காரணமாக பெரும் நஷ்டவாளியாகின்றான். உடனே அவன் நிராசைப்பட்டு விடுகின்றான். நன்றி கெட்டவர்கள் இவர்கள்தான். இந்த வாழ்க்கை கூடாது. இறைவனுக்கு நன்றி கெட்டவர்களாக நாம் எப்பொழுது ஆகிடுவோம் என்றால் பெரும் துயரங்களில் ஆகிக் கொண்டிருக்கும் பொழுது நன்றி கெட்ட நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம். மனம் உடைந்து நான் ஏன் வாழ்கின்றேன், என்னை ஏன் இறைவன் படைத்தான் என்ற அந்த கேள்விகள் வரும்பொழுது, அந்த கேள்விகளோடு மரணம் அடையும் பொழுது நாம் நிம்மதி அடையாத ஆன்மாவாக நம்முடைய வாழ்க்கையை துறக்கின்றோம். அதோ கதியான வாழ்க்கைக்காக நாம் நம்முடைய உயிரை பிரித்து விட்டோம். இந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டி நம்முடைய இறைவனிடம் திரும்புகின்றோம். எங்கள் இறைவனே, நிச்சயமாக உன்னுடைய சத்தியத்தை எங்கள் உள்ளம் ஏற்கிறது. எது எனக்கு புரிந்ததோ அதனையும் ஏற்றுக்கொள்வாயாக, எது எனக்கு புரியவில்லையோ அதனையும் நீ நன்மையாக்கி வைப்பாயாக. கவலையும் பயமும் இல்லாத வாழ்க்கையில் எங்களை வாழ வைப்பாயாக. துக்கங்களில் வாழ தேவையில்லாத வாழ்க்கையில் எங்களை வாழ வைப்பாயாக. ஒவ்வொருவரும் தனித்தனியான மனிதர்கள் என்பதையும் அறிகின்றோம். கூட்டாக வாழ்வது என்பது ஒரு காலம் ஒருவர் நன்மையை மற்றவர் பகிர்ந்து கொள்ளலாம் என்பது ஒரு காலம் கிடையாது. கவலையாக இருந்தாலும் அவர்தான் அனுபவிக்க வேண்டும். சுகமான அமைதியில் அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் ஒருவர் தான் அனுபவிக்க முடியுமே தவிர பகிர்ந்து கொள்வது என்பது உள்ளத்தை அணுகல் முடியாது. பொருள்கள் அளவில் நான் உங்களுக்கு சில பொருள்களை கொடுக்கலாம், ஆனால் உள்ளத்தின் அளவிற்கு வரும்பொழுது அவரவருக்கு உரியதை அவர் அனுபவித்து ஆக வேண்டும். இது எந்த மாற்றமும் இல்லை. எங்கள் இறைவனை எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் உள்ளத்தின் கேடுகளிலிருந்து பாதுகாத்துக்கள்.
உன்னுடைய வேதனைக்குள் நாங்கள் ஆகிவிடாத அளவுக்கு எங்களை வழிநடத்துவாயாக, எங்கள் மீது கருணை புரிவாயாக. நிச்சயமாக கருணை புரிவெல்லாம் நீயே மிகவும் மேலானவன், உண்மையானவன் என்பதை அறிந்து நாங்கள் உன்னிடமே எங்களை ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை பற்றிய கவலையை இன்று எங்களுக்கு நீக்கி கொடுப்பாயாக. என்றென்றும் அந்த சுகத்தில் வாழ வேண்டும்.